இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்னால் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லாப்லேஸ் ஃபைண்ட் பண்ணுறது பார்த்தோம்ல. லாப்லேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க, ஆன்சர் வந்து இந்த மாதிரி எஸ்ஸில் வரும். இங்கே வந்து ஆன்சரே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணோம், ஓகேவா? இதுதான் இன்வெர்ஸு. ஸோ லாப்லேஸ்னால் எல் போடுவோம், இப்போ இன்வெர்ஸ்னால் எல் இன்வெர்ஸ் போடுவோம், ஓகேவா? 1 - s - 7. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாலாம் பார்த்தோம்ல, cos A HT இதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் பார்த்தோம்ல நம்ம. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா எப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் தான் வரும். இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து இது. ஸோ இது வச்சு இதோட ஃபார்முலா எப்படின்னா இருங்க. இப்போ இதுக்கு எல் இன்வெர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா வந்து இங்கே என்ன இருக்குது, 1 - s. இது வந்து ஏயாக எடுத்துக்கோ, s - a. இதோட ஃபார்முலா வந்து e⁻at. நமக்கு e⁻at ஃபார்முலா தெரியும்ல. ஸோ அதே தான் அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கணும், இங்கே இன்வெர்ஸ் போட்டுக்கணும். சேம் ஃபார்முலா ஒன்று தான், கொஞ்சம் ரிவர்ஸில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஏ என்ன, இங்கே ஏ வந்து என்ன, ஏ வந்து 7. ஸோ அவளோட ஆன்சர் வந்து எப்படி போடணுன்னா, இப்போ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணோம். எல் இன்வெர்ஸ் 1 - s - 7 ஈக்குவல் டு இ. ஏ வந்து என்ன, 7 பவர் t. ஸோ இதுதான் ஆன்சர். ஒன்லி 2 லைன் ஸ்டெப், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்குறேன். இங்கே வந்து 1/s + 3ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் இப்போ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். எல் இன்வெர்ஸ் 1/s + 3. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். எல் இன்வெர்ஸ் 1/, இப்போ இங்கே ஏ 3க்கு பதில் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும், s + a. இப்போ இதோட ஃபார்முலா வந்து e⁻−at, ஓகேவா? இது ஃபார்முலா. ஸோ இது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இங்கே ஏ வந்து 3. ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ண என்ன வரும், 1/s + 3 ஈக்குவல் டு இ இருக்குது, e-3t, ஓகேவா? e⁻−3t. ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், 1/s² + 4 கொடுத்துருக்காங்க. இப்போ எல் இன்வெர்ஸ் 1/s² + 4. இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள், ஸ்கொயர் அப்படியே வரும், ப்ளஸ் a² வரும். இந்த ஸ்கொயர் இருந்தால் இங்கே a² வரும், ஓகேவா? சப்போஸ் ஓன்லி s இருந்தால் ஓன்லி s + aன்னு போடலாம். ஸோ ஸ்கொயர் இருந்தால் a² போடணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து ஸோ இங்கே t இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து இது மாதிரி கன்வெர்ட் பண்ண sin 80, 1/sin 80, ஓகேவா? இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எல் இன்வெர்ஸ் 1/s² + 2², ஓகேவா? இப்படி எழுதலாமா? ஸோ ஆன்சர் என்ன வரும், இங்கே 1/a. 1/a நான் என்ன, இங்கே 2, a வந்து 2. இப்போ சைன் இருக்குது, இங்கேயும் a இருக்குது, ஏன்னா என்னது 2 அண்ட் t. ஸோ இதுதான் ஆன்சர், ஓகேவா? 2 × 2 4 தானே. ஸோ a வந்து ஈக்குவல் டு 2/s² + 16. எல் இன்வெர்ஸ் s/s² + 16. ஸோ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எல் இன்வெர்ஸ் s/s² ப்ளஸ் என்ன ஸ்கொயர் இருந்தால் இங்கே ஸ்கொயர் மாதிரி 4 × 4 16 தான் நம்ம மாற்றிக்கிட்டோமா? இப்போ ஃபார்முலா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ எல் இன்வெர்ஸ் இது எப்படி இருக்குன்னா s/s² + a². இதோட மெத்தடில் இருக்குது, ஒன்றும் இல்லைங்க, ஏ வந்து போடணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து cos 80 ஃபார்முலா, ஓகேவா? cos 80. ஸோ இப்போ இங்கே வந்து ஏ வந்து 4. ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணால் என்ன வரும், எல் இன்வெர்ஸ் s/s² + 16 வந்து ஆன்சர் என்ன வரும்னா cos 4t. ஸோ இது ஆன்சர். இங்கே வந்து 1/s⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல் இன்வெர்ஸ் போட்டு 1/s⁵ போட்டோமா? இப்போ ஃபார்முலா ஒன்று இருக்குது, 1/s⁻n ஃபார்முலா வந்து Tn-1/n-1 ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த t வந்து t போட்டு n-1. இப்போ n வந்து இங்கே என்ன, n வந்து 5. இப்போ 5 - 1, ஓகேவா? இப்போ n-1 இங்கேயும், இப்போ 5 - 1 ஸோ இது பண்ணால் என்ன வரும், 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. இப்போ 4 இப்போ 4 வந்து என்ன வரும்,
24. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது சிம்பிள் தான். நம்ம மெயின் வந்து ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுன்னா